ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 3ல் எபிசோட் 32 வேனிஷ்டு த ஃப்ளையிங் ஃபோட்டஸ் இன் த ஸ்கை. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு சீச்சி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ளையிங் நிம்பஸில் வந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிராமத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஜெட்டு வந்து வெளியில் போகுதுங்க. இந்த ஜெட்டு வெளியில் போகும்போது அதுலேருந்து வந்த காற்றுல என்ன பண்ணுறாங்க, நிம்பஸ்லேருந்து ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் நம்ம கோகு எப்படியோ நம்ம சீச்சியை பிடிச்சி மேலே தூக்கி விட்டுறாருங்க. இப்போ மறுபடியும் இவங்க வரும்போது நம்ம சில்வர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ஃப்ளைட்டு வேகமாக வந்தாலும் இப்போ மறுபடியும் ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இந்த வாட்டி சீச்சி என்னமோ கோகுவோட வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. நம்ம கோகுக்கு பவரே போன மாதிரி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிலாஃபை காட்டுறாங்க. நம்ம பிலாஃப் அந்த டிராகன் பாலை எடுத்துக்கிட்டு ரொம்பவே சேஃப்டியாக வந்தார் பார்த்தீங்களா. ஒரு வழியாக நான் நினச்ச மாதிரி கிடச்சிட்டு தொட்டு பார்க்குறத வச்சே சொல்லுவேன்டா இதுதான்டா ஒரிஜினல் டிராகன் பால் அப்படின்னு கேட்க உடனே நம்ம நாய்காரர் வந்து இவ்வளோ விளக்கரமாக பேசுகிறீங்களே, முன்னாடியே ஏமாந்து போனீங்க டூப்ளிகேட்டை வாங்கிட்டுன்னு சொன்னோடனே ஒரு அடியை போடுறாருங்க. இப்போ இந்த பக்கம் வெளியில் நம்ம சில்வரோட ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பிலாஃபை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ தான் அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே நம்ம சில்வர் சொல்கிறாரு, இது ஏதோ பணத்துக்காக டிராகன் பால் எடுக்கிற ஒரு கூட்டம் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பிலாஃபை பற்றி நம்ம சில்வர் சொல்லிட்டு இருக்காருங்க. என்னோட எல்லா குவார்ட்டர்ஸும் எதிரி இங்கே தான் இருக்கான், அவன் இங்கே இருக்கான், நம்மளோட எல்லா ஆர்மிகளும் இந்த இடத்துக்கு உடனே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சில்வர் சொன்னோடனே இப்போ கீழே இந்த சீச்சியோட வில்லேஜில் இருந்தாங்க பார்த்தீங்களா சோல்ஜர்ஸு, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய டேங்கரை வந்து கேப்சூலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, கேப்சூல் எடுக்கும் போது சீச்சி அங்கே வந்து இவங்க கூட பேச, நீ யாருமா எங்களை மிரட்டுறதுன்னொடனே அதை நான் கேட்கணும்டா, இது எங்களோட கிராமம், நீங்கள் யார் அப்படின்னோடனே நம்ம சீச்சி அவங்க சுட வர உடனே கோகு என்ன பண்ணுறாருங்க, இறங்கி அட்டின்னு போட்டு அடிக்கிறாருங்க. உடனே சீச்சி என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக பயப்படுறாங்க. ஆனால் சீச்சிக்கு தான் தெரியுமே அவங்க எவ்வளோ பயந்தாலும் அந்த பயத்திலே என்ன பண்ணுறாங்க, எல்லாரையுமே வந்து அவங்க லேசரை வச்சு கொண்டுடுறாங்கங்க. இப்போ கோகு அடித்ததோட நம்ம சீச்சி அடித்தது வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கீழே படுத்து கிடக்கிற ஒருத்தவன்ட்ட நம்ம கோகு கேட்குறாரு, ஆமாம் ஆக்ஸ் கிங் எங்க அப்படின்னோடனே உடனே ஆக்ஸ் கிங் வந்து ஆல்ரெடி அவங்க கட்டி போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நெட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு இப்போ ஆக்ஸ் கிங் வந்து வெளியில் வராருங்க. வெளில வந்தோடனே இப்போ எதிரிகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்சூல் எல்லாத்தையும் ஜெட்டாக மாற்றிக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடவும் செய்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சில்வரோட ஃப்ளைட் வந்து பிலாஃபோட ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிடுதுங்க. அவங்க எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. உடனே மேகத்தில் ஏதோ ஒளி வந்தோடனே நம்ம சில்வர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வா மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில்வர் ஷிப்பு போய் மேலே போக அங்கே உடனே பிலாஃபு என் வலையில் நல்லாவே மாட்டிக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷிப்பில் வந்து இவங்களோட ஷிப்புக்கு பின்னாடி வந்து நம்ம சில்வரோட ஷிப்பை சரமாரியாக சுட்டு பொசுக்குறாங்க. பாவம் நம்ம சில்வருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க ஷிப்பு வந்து இங்கே கிராஸ் ஆகவும் செய்யுதுங்க. இதை பார்த்தோன்னே நம்ம பிலாஃபுக்கு வர ஹாப்பியாக பயங்கரமான சந்தோஷம், எவ்வளோ பெரிய எதிரி பார்த்தியா, அவன் ஷிப்பையே அடித்து நொறுக்கிட்டேன்னு நம்ம பிலாஃப் செம சந்தோஷத்தில் இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆக்ஸ் கிங்கை காட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து நம்ம கோகு பேசுறாரு, இங்கே என்னதான் நடந்தது, இங்கே என்னதான்ப்பா நடந்தது அப்படின்னு வந்து நம்ம சீச்சி கேட்டுக்கிட்டு அவருக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கேன். அப்போ நான் அவர் சொல்கிறார், ஆக்ஸ் கிங் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் நிறையா பேருக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன், ஸோ அவங்களெலாம் யாராச்சும் வந்து என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கூட இதை வந்து பண்ணியிருக்கலாம், அதனால எனக்கு யார் இது வந்து பண்ணாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் கோகு என்னை மன்னிச்சிடு, எப்படியோ நம்மளோட பார்ட்டி எல்லாத்தையுமே வந்து இவங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கோகுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பார்ட்டியா, நான் இப்போ தான் நான் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கோகு சொல்கிறாருங்க. இதை பார்த்தோன்னா ஆக்ஸ் கிங்குக்குமே வந்து ஒன்றும் புரியல, ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து அந்த நாயை வந்து கோகுவாக வேஷம் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி இவங்க பேசும்போது கோகுக்குமே இங்கே வந்த ஞாபகம் இல்லை, நம்மளோட ஆக்ஸ் கிங்குக்குமே வந்து என்ன கோகு இப்படி வித்தியாசமாக பேசுகிறாங்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் கீழே விழுந்தா பார்த்தீங்களா சில்வர், கீழே விழுந்த உடனே அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்களோட டீமில் உள்ள எல்லாரும் வந்து ஒரு வழியாக அங்கே வந்துடுறாங்க. இப்போ நம்ம சில்வர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இது மாதிரி வந்து டிராகன் பால் எங்கே போயிடுன்னு எங்களுக்கு தெரியல, ஒழுங்காக எங்களுக்கு அது எங்கே போயிருக்குங்கிற லொக்கேஷனை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கிற மாதிரி இந்த இடத்துல சில்வர் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு வந்து சாப்பிட்றாருங்க சும்மா பயங்கரமாக சாப்பிட்றாரு. பசியில் அவ்வளவு சாப்பிடும்போது இந்த பக்கம் நம்மளோட சீச்சி சொல்கிறாங்க, அப்பா இவ்வளவு நடந்துருச்சு, இது எல்லாமே என் கல்யாணத்தில் தான் நடக்கணுமா, என் கல்யாணமே நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சீச்சி ஃபீல் பண்ண உடனே கோகு சொல்கிறாரு, அவரோட சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா டிராகன் சிக்னல், அந்த சிக்னலை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டிராகன் பால் இங்கே பக்கத்தில் தான் இருக்கும், ஒருவேளை டிராகன் பாலுக்காக கூட அவங்க உங்களை தாக்கியிருக்கலாம் அப்படின்னு கோகு சொல்லும் போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன டிராகன் பாலா, எங்கிட்ட இருந்த ஒரு டிராகன் பால் தான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேனே கோகு அப்படின்னோடனே எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம கோகு சொல்ல உடனே சீச்சியும் வந்து எங்களுக்கு எப்பப்பா மேரேஜ், எங்கள் மேரேஜ் இப்போ ஏதாச்சும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீச்சி அந்த மேரேஜ் ஆசையிலே இருப்பாங்க. இப்போ கோகு என்ன பண்ணுவார், எனக்கு இவ்வளவு பண்ணதுக்கு நன்றி, நம்ம
அடுத்த வாட்டி சந்திக்கலாம், நான் டிராகன் பாலை கண்டுபிடிக்க போகிறேன், நீங்கள் எந்த வெளியில் ஓட. உடனே சீச்சி சொல்லுவாங்க, கோகு நமக்கு மேரேஜ் கோகு, அதை பற்றி என்ன கோகு அப்படின்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இன்னொரு நாள் நம்ம பண்ணிக்கலாம் பாரு. அதாவது இப்போயுமே வந்து இவருக்கு மேரேஜ்னா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு போனோடனே சீச்சி வெளியில் நின்றுக்கிட்டு கோகுடே மேரேஜ்னா சாப்பாடு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. உடனே அங்கே இந்த ஆக்ஸ் கிங் வந்து அவருக்கு அவர் தாத்தாவோட டிராகன் பாலை கண்டுபிடிக்க அவன் போயிருக்கான், நீ கவலைப்படாத, அவனை கண்டுபிடிச்ச உடனே மறுபடியும் அவன் உனக்காக வருவான், நீ அது வரைக்கும் அவனுக்காக காத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆக்ஸ் கிங் இந்த இடத்துல சொல்லிடுவாருங்க. இப்போ இந்த பக்கம் ரேடார் சிக்னலில் உள்ளதை வந்து சில்வர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சில்வர்கிட்ட சொன்னோன்னே என்ன ஆயிடுது, அந்த இடம் மிகப்பெரிய பாலைவனமாக இருக்குது, சிக்னல் காட்டுது ஆனால் ஆளையே காணுங்க. உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன இடத்துல வேறு பாலைவனம் தான் இருக்குது, ஒழுங்காக உங்கள் சிக்னலை செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம், உங்கள் திறமையால் நீங்கள் அங்கே எங்கே இருக்கணுமோ அங்கே கண்டுபிடிங்க, எங்கள் சிக்னலை குறை சொல்லாதீங்கிற மாதிரி நம்ம சில்வர்கிட்ட பேசுகிற. இப்போ இந்த பக்கம் கோகு இருக்காரு பாருங்க, அவரும் அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி பாலைவனத்துக்கிட்ட வந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த பக்கம் சில்வர் டீம் முழுக்க அந்த டிராகன் பால் எங்கன்னு எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்க. ஒரு சில வீரர்களும் வந்து மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்போ ஒரு 2 வீரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, திடீர்னு மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது நம்ம பிலாஃப் இந்த பாலைவனத்துக்கு அடியில் ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்குங்களாம், அதில் போய் அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. இவங்க போய் அதில் விழுந்தோடனே நம்ம பிலாஃப் உடனே வழக்கம் போல மானிட்டரில் பேசுகிறாரு, நீங்கள் வந்து அவனோட வீரர்கள் எனக்கு தோணுது, உங்களுக்கு உயிர் பிச்சை தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்கிட்ட வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் செத்தான சாவமே தவிர உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் மாய் பயங்கரமாக பயப்பட, உடனே பிலாஃப் ஏமா பயப்படுறேன்னு கேட்க, இந்த ஸ்க்ரீனில் நடக்கிறத நீங்களே பாருங்களா அப்படின்னு நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பாலைவனத்தில் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. பார்த்தோன்னே இவங்க இந்த பையன் இங்கேயுமாடா வந்துட்டான், எங்களுக்கு தொல்லை தரத்துக்குனே வந்துட்டானடா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்க. இப்போ கோகு வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே மேலே இவன் இருக்கான் பார்த்தீங்களா நம்ம சில்வர், அவர் மேலே இருந்து தேடிக்கிட்டு இருந்துட்டு இந்த வீரர்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிடச்சிதான்னு ஃபோன் பண்ணுவாருங்க. ஆனால் இவங்க மண்ணுக்குள்ளே போனதுனால அந்த வாக்கி டாக்கி எடுக்க முடியாது. இப்போ இந்த பக்கம் கோகு என்ன பண்ணுறாரு, ஒரு வழியாக அவருக்கு வந்து யூரின் ரொம்பவே அர்ஜென்ட் ஆகிடுதுங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேயே இருந்து ஒடியாடுறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம பிலாஃப் டீம் அவன் மேலே இருந்த கேமராவை தான் பார்த்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி பயப்பட, உடனே நம்ம கோகு அங்கேயே இருந்து வந்து கேமராவில் யூரின் அடிப்பாருங்க. இதை பார்த்தோடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்போ மேலே இருந்து சில்வர் பார்த்துட்டு, யார் இந்த சின்ன பையன், நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே பிலாஃப் என்ன பண்ணுவாருங்க, கீழே இருந்து அவரோட டேங்க்ல இருந்து முழுக்க சுட ஆரம்பிப்பாருங்க. பார்த்தீங்கன்னா கோகு இதுலேருந்து தப்பிச்சு கோகு மேலேயும் தாக்க வருவாங்க. இப்போ கோகு என்ன பண்ணுவார், கடுப்பில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் உடைச்சிருவாருங்க. அப்போ தான் மேலே உள்ள சில்வருக்கே கண்டுபிடிப்பார். பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கீழே தான் ஒளிஞ்சிருக்காங்கிறத இந்த இடத்துல சில்வரும் கண்டுபிடிப்பாருங்க. இப்போ இப்படியே சுட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கோகு வந்து மண்ணுக்கு கீழே புதைஞ்சு போயிடுவாருங்க. இப்போ மேலே நம்ம சில்வரு, நாங்கள் எதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படைகள் தேவை, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பாஸ் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த இடத்துல சொல்லவும் செய்கிறாருங்க. இப்போ இந்த பக்கம் உள்ள நம்ம கோகும் உள்ள மாட்டிடுறாரு பார்த்தீங்கன்னா. இப்போ பிலாஃப் என்ன பண்ணுறாரு, எப்படி நீ மாட்டிக்கிட்ட, உன்னை எப்படி அழிச்சு காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரோபோவை உருவாக்கி அனுப்ப, நம்ம கோகு ரொம்பவே ஈஸியாக கமையான்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல ரோபோ சுக்காக உடஞ்சி போகுது. இதை பார்த்தோன்னே, ஆனா பாவி, இந்த ரோபோ உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ சீக்கிரம் அதை முடிச்சிட்டியடான்னு நம்ம பிலாஃப் பயப்படுறாருங்க. இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதுனால நம்ம சில்வர் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே இருந்து பிலாஃப் டீமை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. கீழேயும் பிலாஃப் கீழே இருந்துக்கிட்டு சுழன்னு சொல்கிறாருங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் சரியான சண்டை போயிட்டு இருக்குங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாஃபோட எல்லா இதையும் அவங்க சுட்டோடனே பிலாஃப் டீம் இப்போ என்ன பண்ணுறாங்க, வேற வழி இல்லை, இங்கேருந்து நம்ம ஓடி ஆகணும்னு 3 பேரும் பயந்துக்கிட்டு ஓட, கோகுமே வந்து அவங்களை துரத்திக்கிட்டு வராருங்க. உடனே பிலாஃப் டீமில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்டனை அமைக்கி கோகு வர இடம் முழுக்க பெரிய சுவர்களை வந்து அமைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கோகு சும்மா கிடையாதுங்க, இது எதையும் விட மாட்டேன்டா, எனக்கு எங்கள் தாத்தாவோட டிராகன் பால் தான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா செவரையும் உடச்சிக்கிட்டு போகிறதுக்குள்ள நம்ம பிலாஃப் டீம் என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் அவங்களோட ஏர்போ இதில் இருக்குங்க, அந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளம்பி போயிடவும் செய்வாங்க. ஆனால் கோகு சும்மா கிடையாதுங்க, கடைசி வரைக்கும் விடாமல் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேயே தொத்திக்கிட்டு இவரும் போவாருங்க. இப்போ இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு வெளியில் போவாங்கங்க. வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், நம்ம சில்வரோட டீமில் உள்ள மொத்த ஃப்ளைட்டும் முக்கிற மாதிரி இதை முச்சிடுங்க. இங்கேருந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க, ஒரு அடியும் இவங்களால டாட்ச் பண்ண முடியாமல் அந்த அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு வந்து இந்த இடத்துல வெடிக்கவும் செய்யுங்க. ஆனால் அதை ஒட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா கோகு, அவருமே வந்து நிம்பஸ் என்னை காப்பாற்றுன்னு கத்துவாருங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஃப்ளைட்டு வெடிச்சு இந்த இடத்துல இருந்து கோகு செதறி போய் வெளியில் ஒரு இடத்துல எங்கேயோ விழுந்துருவாருங்க. வெடிச்சோடனே அதில் 3 பேர், அதாவது நம்ம பிலாஃப், மாய், நாய், இவங்க 3 பேரை பேராஷூட்டில் இறங்குவாங்க. இதெல்லாம் என்ன கொண்டுடுமா, எப்படியோ டிராகன் பால் எனக்கு கிடச்சிடுச்சு, மை இந்த புகையிலேயே நம்ம இறங்கி தப்பிச்சு வரோம். அப்போ நம்ம பிலாஃப் வர உடனே புகையை விட்டு கீழே வந்தாதாங்க தெரியும். சில்வரோட டீம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாயியோட டீமை வந்து பிடிச்சிடவும் செய்வாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கின நம்ம பிலாஃப் அந்த டிராகன் பாலை இந்த இடத்துல சில்வர் டீம் கொடுக்குறாருங்க. ஸோ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிக்கவும் செய்கிறாங்க.